இந்த படத்துல கதாபாத்திரங்கள் பாருங்க. நீங்க வந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி நடிச்சிருக்காருன்னா ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காரா, ஒரு டபுள் ஹீரோவா நடிச்சிருக்காரா? கிடையாது. ஜெயம் ரவி முழுக்க முழுக்க ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா தனி ஒருவன்ல ஜெயம் ரவி அரவிந்த் சாமி நடிச்சிருந்தாங்களோ அந்த படத்துல ஜெயம் ரவியை விட அரவிந்த் சாமிக்கு தான் பெரிய பேர். அரவிந்த் சாமி பாத்தீங்கன்னா அசால்ட்டா அந்த எப்படி சித்தார்த் அபிமன்யுங்கிற பேரு இப்ப கூட ஞாபகம் இருக்கு பாருங்க. அசால்ட்டா வந்து அந்த பேரை வந்து எடுக்கிற மாதிரி தட்டிட்டு போவாரு. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாரு அரவிந்த் சாமி. அதே மாதிரி ஒரு வில்லன் கதாபாத்திரம் இப்ப ஜெயம் ரவிக்கு இந்த படத்துல முதல்ல வில்லனா நடிக்கிற ஒரு படம். வில்லனா நடிக்கிறதுக்கு முதல்ல வந்து சில யோசனைகள் இருந்திருக்கு. ஆனா நடிக்கலாம். இப்போ வந்து நடிகர்கள்லாம் எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் சேதுபதி எல்லாம் நிறைய வில்லனாலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒத்துக்கிட்டதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான பாத்திரம், ஒரு பவர்ஃபுல்லான வில்லன். அந்த வில்லன் கதாபாத்திரத்தை பார்த்து எல்லாருமே திட்டுவாங்க, என்னடா இப்படி வந்து நடிச்சிருக்காரு, இவ்வளவு மோசமா நடிச்சிருக்காரு, சாஃப்டா நடிச்சுட்டு இருந்த ஜெயம் ரவி இப்படி நடிச்சிருக்காருன்னு திட்டுவாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி நீங்க இப்படிப்பட்ட படமா நடிங்க, நீங்க ஏன் சாஃப்டா நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம் வந்திருக்குன்னு சொல்றாங்க.